அலட்சியமா இருந்து விடுகிறோம், நீதி விசாரமா இருந்து விடுகிறோம். நாம் அதை கடைபிடிக்கிறதே இல்லை. அதான் ஆண்டவரே நம்முடைய பாவங்களுக்காகத்தான் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார், வேற எதுக்காக ஒப்பு கொடுக்கப்படல. பரிசுத்தமுள்ள தெய்வம், வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக, மீறுதல்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இரண்டாவது பாருங்க, அவர் யார் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டார்? மனுஷன் என்ன செஞ்சான்? பாவம் செய்து தேவ மகிமையை அற்றி இழந்து அவன் பாவியா மாறிட்டான். ஆண்டவர் தேவ மகிமையை அவனுக்கு கொடுத்திருந்தாரு. ஏதேன் தோட்டத்துல இருக்கும்போது ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்திருந்தாரு. அந்த மகிமையை அவன் பாவம் செய்து இழந்து போனதுனால அதை திரும்ப கொடுக்கும்படிக்கு அவருடைய கையிலேயே ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். பாவிகளுடைய கையிலேயே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்படுகிறார். எதற்கு? பாவத்தின் நிமித்தம், சாபத்தின் நிமித்தம், மீறுதல் நிமித்தம் அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு. மூன்றாவது பார்ப்போம், அதேதான், சிலுவையில் அறையதான் ஒப்பு கொடுக்கப்படுகிறாரு. படுவார் என்றார் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவர் தன்னைத்தானே அறைய போறத, சிலுவையில் அறைய போகிறத நம்முடைய சீசர்களுக்கு அவர் ஞாபகப்படுத்தி காண்பிக்கிறார். நீங்க 2 நாள் தான்ப்பா இருக்குது, 2 நாள் தான் இருக்குது. மனுஷகுமாரன் என்ன செய்வாங்க? சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது நீங்களும் நானும் நன்றாய் இருக்கும்படிக்கு, சமாதானமாய் இருக்கும்படிக்கு, சந்தோஷமாய் இருக்கும்படிக்கு, ஒரு விடுதலையோடு கூட வாழும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். அவரை அதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நீ சொந்த குமாரன் என்று பாராமல் எல்லோருக்காகவும் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு ஒரு காரியம். ஆண்டவர் ஆபிரகாமை சோதிச்சார். சின்ன ஒரு சோதனை.